இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியல் இன்றைக்கும் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் லைட்டாக நெகிழ்ச்சியாக வேறு ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 நாளாக முழுக்க விஜயும் காவேரியும் மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கும் பொழுதே கங்கா குமரன் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. குமரனை அவங்க அம்மா தூங்கிட்டாரான்னு செக் பண்ணிவிட்டு கங்கா கிட்டக்க போயிட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறார். என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காவேரி அங்கே வழுக்கு மரம்லாம் ஏறி சூப்பராக நல்ல பேர் வாங்கிட்டாங்க, எல்லோரும் ஊர்லேருந்து பாராட்டுறாங்க, சூப்பராக கலக்கிட்டாங்கிறாங்க, எனக்கும் அங்கே போகணும் போல இருக்குது, நம்மளும் ஹனிமூன் போகலாம், கல்யாணம் அப்புறம் எங்கேயும் போகல, ஹனிமூன் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பேசும்பொழுது அவங்க அம்மா டக்குன்னு எழுந்திரிச்சு, ஏடா மற்றவெல்லாம் இந்த ஊருக்காரனுங்க ஹனிமூனு கொடைக்கானல் போகிறாங்க, கொடைக்கானல்காரன் நீயே எதுக்குறா கொடைக்கானல் போகிறேன், ஏன்னா கொடைக்கானல் ஆசை என்ன விட்டு போகலையா அப்படின்னு கேட்டு, நீ ஏதாச்சும் என்னை பற்றி சொல்ல போகிற நீ அப்படின்னு நினச்சி நான் தூங்குற மாதிரி நடித்தேன், பார்த்தா இதை போய் ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கேன், இது தெரிஞ்சால் நான் தூங்கியிருப்பேன்னு சொல்ல தலையில் அடிச்சுக்கிட்டே படுத்துடுறாரு குமரன். ஸோ இந்த ஃபன்னான எலமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தா புதுசாக ஒரு பிளானை போட்டிருக்காரு பசுபதியோட பிளான் என்னன்னு பார்த்தா, தன்னுடைய பையனுக்கு கால் பண்ணி, இன்றைக்கி நைட்டே நிவினை தூக்கிடுவாங்களான்னா, ஆமாம் தூக்கிடுவோம், அவன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. அவனை போட்டு தள்ளியிருப்போம், இருந்தாலும் ராகினிக்காக தான் அதை பண்ணுறோம், ராகினிட்டு அந்த உண்மையெல்லாம் சொல்லிடாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா இந்த பக்கம் காவேரி விஜய் கூட ஒரே ஜாலியாக இருக்கா, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுவும் காலி அப்படிங்கிறாங்க. ஸோ காவேரி விஜயை போட்டு தள்ளிட்டு நிவினை கடத்துறதுக்கான பிளானில் இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்கான திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குடிச்சிட்டு ரொம்ப குடிபோதையில் ஃபுல் பாட்டிலையும் காலி பண்ணிடுறாங்க. ஒயின் பாட்டிலை காலி பண்ணிட்டு, நான் அப்படி தான் ஆடுவேன், என்னை யாரியா நீ குடிக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படி பண்ணிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு போட்டு மாற்றி இந்த பக்கம் விஜய் பாட்டு போட, அந்த பக்கம் காவேரி டான்ஸ் ஆட, அவங்க மாமதுரை பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் காதல்லாம் நீங்கள் அழகாக இருக்கீங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன லவ்வே வரல, என்ன ஆச்சு, நிறைய பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு விசாரிக்க, உன் காதல் கதையை நீ சொல்லுன்னு உடனே இவங்க நிவினை பற்றி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிவின் இந்த தீபாவளி ஃபங்க்ஷனில் தான் நான் பார்த்தேன், அதுக்கப்புறமா அவனுக்கு என் மேலே காதல் வந்துச்சு, அவங்க கூட்டு போய் அவங்க ஹோம் ஸ்டேலே ஒர்க் பண்ண வச்சாங்க, ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சின்னு தெரிஞ்சு, ஆனால் நான் லவ்வை திருப்பி சொல்லலை, ஒரு கட்டத்தில் ஒரு நாள் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு பிறகு நிவின் என் டார்லிங், என்ன இருந்தாலும் நிவின் அவ்வளோ தூரம் அதுக்கு இதாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுதே இவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது. ஒன்றா பழசெல்லாம் நினைவில் வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்து ரசிச்சுட்டே விஜய் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கோபம் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த கதை எப்படி போகுது, நிவின் காவேரியா விஜய் காவேரியாங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோட் போன விதத்தையும் பற்றி, நிவினை பற்றி இன்னமும் காவேரி நினச்சி உருகுனதையும் நெகிழ்ச்சியானதையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.